அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இங்க வாங்க. இந்த கேள்வியை கேளுங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு. அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு. பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி 20 வருஷம் கழிச்சு அதை கேட்கறீங்க. என்னோட டவுட் ஏமா நீ வேற ஆத்துல குளிச்சுட்டு இருந்த மாதிரி நீ அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினாமே அப்படின்னு சொல்லி கதவு தட்டுவாங்க. அது எப்படி எதுக்கு இந்த நேரத்துல அதை விட்டுருங்கப்பா. நாடு நகரம் சரியில்லாம இருக்கு நீங்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது ஆமா அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இங்க வாங்க. இந்த கேள்வியை சுந்தர்ஜியே கேளுங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு. அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு. பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி 20 வருஷம் கழிச்சு அதை கேட்கறீங்க. இந்த கேள்வி என்னோட டவுட் சரி, அவன் என்னதான் டவுட் கேக்குறாரு கொஞ்சம் கேட்டுருவோமே சார். ஏமா நீ வேற ஆத்துல குளிச்சுட்டு இருந்த மாதிரி என்னோட டவுட் என்னன்னா அவரு கிட்ட சொல்லுவாரு. சொல்ல முடியாது. பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். அது எப்படி சொல்ல அர்ஜுன் சார் கிட்ட வந்து அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காலைல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். நீ அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினாமே அப்படின்னு சொல்லி கதவு தட்டுவாங்க. அது எப்படி எதுக்கு இந்த நேரத்துல அதை விட்டுருங்கப்பா. நாடு நகரம் சரியில்லாம இருக்கு நீங்க. ஆனா என்னென்னவோ கேட்கலாம். எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க பத்தியா நீ? எங்க சிந்தனை இங்க போயிரு. நல்ல வருவேன் மேன், சூப்பரா வருவேன். ரொம்ப ஜாலியா பேசுற டைலாக். அது ஒண்ணுமே இல்ல. அந்த கடையில இந்த இடத்துல தேவைப்படுது. யாருப்பா அது கண்ணாடி போட்டது? ஓகே, அந்த கடையில அந்த இடத்துல தேவைப்படுது. இருந்தாலும் அண்ணன் நீங்க சொல்லுங்கண்ணே. அது எப்படி சார் தெரிஞ்சது? இல்ல இல்ல அது என்னன்னா அது ஒரு சின்ன கதை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் டெய்லி வந்து என்கிட்ட விஷயம் சொன்னார். சுந்தர் யார்ட்டையும் சொல்லாத, காலையில் டெய்லி என் வீட்டுக்கு ஒரு காக்கா வந்து உட்காருது. அதுக்கு நான் சிம்சன் பேர் வச்சு டெய்லி வந்து நான் போய் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு போகும். நானும் மிஸ்டர் சிம்சன் ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னு சொன்னார். இதுக்கு எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. நைட்டு பேசுனது. நைட்டு போய் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன மிஸ்டர் சிம்சன் சிம்சன் கலாட்டா பண்ணாங்க. அதுதான் இங்க வந்துருச்சு. சந்தேகம் தெரிஞ்சா போச்சா? இல்ல வெட்டுப்பா. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு.